அருமையான தெய்வ ஜனமே, இயேசுவின் நாமத்தில் யாவரையும் இந்த காணொலி வழியாக நாம் பார்ப்பது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. கர்த்தர் நமக்கு இன்றைய நாளுக்கென்று கொடுத்த வேத வசனத்தை எடுத்து பார்ப்போமா? ஏசாயாவின் புஸ்தகம் 48வது வசனம், 48வது அதிகாரம், அதுல 17வது வசனம், அதுல கடைசி பகுதி. நீ நடக்க வேண்டிய வழியை உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உங்களை நடத்துகிற தேவன் யார் என்று நீங்க முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். நம்மளை நடத்துகிற தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு எப்படி வனாந்தரத்திலே போஷித்து கானானுக்குள் கூட்டு கொண்டு வந்தாரோ அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் செய்வார். ஆண்டவர் மோசேக்கு தரிசனமாகி சொல்கிறார், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாக இருக்கிறேன், நான் இருக்கிறதாகவே இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எப்பொழுதுமே தேவன் இருக்கிறதாகவே. எப்படி யாக்கோபுக்கு தேவன் தரிசனமாகி என்ன காரியங்களை சொன்னாரோ அதே போலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு இருந்தார்கள். ஆனாலும் 430 வருடம் முடிந்தவுடனே ஆண்டவர் அதனுடைய நேரம் வந்தவுடனே கரெக்டா அந்த காரியங்களை ஆண்டு செய்வார். எப்படி 38 வருஷம் ஒருவன் முடவனாய் கிடந்தானோ அவனுக்கு உதவி செய்ய யாருமே ஆண்டவரே அவன் போய் கேட்கிறேன், எப்பா நீ எழுந்து நடக்க, நீ நன்றா இருக்க, நீ விரும்புகிறாயான்னு கேட்கும்போது அவன் சொல்றான், எனக்கு உதவி செய்யவே யாரும் இல்லை ஆண்டவரே, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லும்போது ஆண்டவர் எழுந்து நடந்து ஓடு அப்படின்னு. அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்க என்ன செய்ய, இனி எப்படி செய்ய, இந்த காரியம் என்னவாய் மாறும், எப்படிதான் முடிய போகுது, என்னதான் நான் செய்ய, இதுக்கு ஒரு விமோச்சனமே இல்லையா, என்ன ஆண்டவரே நீங்க சொன்னதுக்கும் இங்க நடந்து கொண்டு இருக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லை. வேதனை பாதையாவே இருக்குது, துக்கத்தின் பாதையாவே இருக்குது, ஒரு மாற்றமும் இல்லை, நான் செய்வது வாய்க்க மாட்டேங்குது, நான் செய்கிற காரியங்கள் எதுவும் நிலைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி நீங்க சோர்ந்து போகலாம், மனமடைஞ்சு போகலாம். காலங்கள் தாமதமாகி கொண்டே போகுது, இனிமே நடந்தா என்ன, நடக்காட்டினா என்ன, என் வாழ்க்கை இப்படியே வேதனையோட போகட்டும்னு சொல்லி நீங்க வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம், துக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். எப்படி மோசே இடத்துல போய் ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனமாக இஸ்ரவேல் கூக்குரல், அவங்களுடைய நெருக்கம் என்னுடைய சமூகத்தை வந்து எட்டினதப்பா, தயவு செய்து என் ஜனத்தை வழிநடத்தி நீ போ அப்படின்னு சொல்லுகிறார். அதே போலதான் உங்களுடைய கூக்குரலும் உங்களுடைய வேதனையின் காரியமும் தெய்வத்தை வந்து நெருங்கி கொண்டுதான் இருக்குது. ஆனால் அதற்குரிய நேரத்திற்காக தான் தேவன் காத்து கொண்டு இருக்கிற. ஒரு சபை கட்டணுமா, சும்மா ஏனோதானம் காரியம் இல்லை. ஒரு பிசினஸ் செய்யணுமா, ஏனோதானம் இல்லை. ஒரு காரியம் நம்ம செய்யணும்னா ஏனோதானம். ஒரு திருமண காரியமா, ஏனோதானம் இல்லை. எல்லா காரியங்களிலும் கர்த்தர் நேர்த்தியாய் செய்கிற தேவன். ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்தார் என்றால் அது சரியா இருக்கும். தேவன் வழி நடத்துவது சரியா இருக்கும். அதான் சொல்ல, உனக்கு பிரோஜனமா இருக்கிறதாப்பா உனக்கு நடத்துவேன். அதுல மேல எழுதியிருக்குது பாருங்க, பிரோஜனமா இருக்கிறதை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளில் நான் உன்னை நடத்துவேன். உனக்கு என்ன தேவை, நீ இன்றைய நாள் உனக்கு என்ன தேவை அதை நான் செய்வேன். உனக்கு இன்னைக்கு என்ன சாப்பாடு செய்யணும், உனக்கு இன்னைக்கு என்ன தேவை இருக்குது, இன்னைக்கு நீ உண்ணவும் உடுக்கவும் உனக்கு என்ன தேவை அதை நான் செய்வேன். காக்கைகளை கவனித்து பாருங்கள், ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள் வசனம் இருக்கு. அவை உடுப்பதும் அவள் நாளைய தினத்துக்காக கவலைப்படுவதே இல்லை. எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று அவன் கவலைப்படுகிறதா? நீங்க ஏன் சோர்ந்து போறீங்க, நீங்க ஏன் மனம் அடைஞ்சு போறீங்க? உங்களை நீங்க ஒரு வசனத்தை குறித்து நம்பி ஆண்டவர் எனக்கு தந்தாருன்னு சொல்லி நீங்க அந்த காரியத்தை வைத்து நீங்க ஜெபிக்கும் பொழுது அது நடக்கிறதுக்கு சம்பந்தமே இருக்காது. அதுதான் விசுவாசம். நடக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. எப்படி ஆபிரகாமுக்கு 99 வயதாயும் அவனுக்கு இனி எல்லாம் முடிச்சு போனது. அவன் மனைவி உன்னை குமாரனை பெறுவா சொல்லுவோம், அவன் நகைக்கிறான். இதெல்லாம் இனிமே நடந்து என்ன, நடக்காட்டினா என்ன, எல்லாமே செத்து போயிட்டு எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனி என்ன இருக்குது, இனி நீங்க சொன்ன வார்த்தைக்கு என்ன ஆண்டவனே இருக்குது, நீ இழந்து போனதை திரும்ப தருவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததிகளை நான் பெருக பண்ணுவேன், நீ விரும்புகிற காரியத்தை நான் தருவேன், என்னெல்லாமோ வாக்குத்தத்தம் கொடுத்தாரே, ஆனா ஒண்ணுமே நடக்கலையே, அதுக்கு மாறாக நடந்து கொண்டு இருக்கிறது. என்னுடைய வைகளை வைத்துக்கொண்டு என்னுடைய பிசினஸ் வைத்து என்னுடைய குடும்ப வாழ்க்கையை வைத்து விளையாடுகிறார்களே, எனக்கு உண்டானவைகளை நொறுக்குகிறார்களேன்னு சொல்லி அங்கலாய்த்து தவிக்கலாம். ஆண்டவர்களை பார்த்து சொல்கிறார், உனக்கு பிரயோஜனமா இருக்கிறது நான் உனக்கு நடத்துவேன். உன்னை நான் நடத்துகிற பாதை முட்களும் வேதனையுமா இருந்தால் கூட இந்த வேதனையின் பாதைகள் எதற்கென்றால் இனி வரப்போற சந்ததிக்கு உன்னை பிரயோஜனமாய் நான் வைக்கிறதற்கு, உன் மூலமா என்னுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு. எப்படி விசுவாசத்தில் ஆபிரகாம் வல்லவனாய் இருந்தானோ அதே போல விசுவாசத்தில் உன்னை வல்லவனாய் மாற்றுவதற்காக இந்த பாதைகளில் நடத்துகிறேன். ஏன் ஆண்டவரே வாழ்க்கையில் இந்த வேதனை என்று நீங்கள்
ஒரு நாளும் மனமடிந்து போகாதீங்க, ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க. மன மகிழ்ச்சியாய் போங்க. சகல காரியமும் நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்குது, ஒன்றும் தீமைக்கு ஏதுவாய் நடக்கவில்லை. அதனால நீங்க மனம் அடிச்சு போவதற்கு ஒரு அவசியம் இல்லை. தைரியமா இருங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் தேவன் ஜீவனுள்ள தேவன். தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். தேவன் என்னை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். யாருக்காகவும் தேவன் என்னை கைவிட மாட்டார். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். பிசாசின் கிரியைகளை நிர்மூலமாக்குவார். நீங்க தைரியமாய் சொல்லுங்க. இயேசு உங்களுக்காக யாவையும் செய்வார். தெய்வத்தை நம்பின பிள்ளைகளை தேவன் கைவிட்டதா வேதத்தில் ஒன்றுமே இல்லை. எல்லாரும் 12 சீசர்கள் இடறி விழுந்து அவர்கள் தூரம் போய் தங்கள் பழைய வேலைக்கு சென்ற போது கூட தெய்வமே அவர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயா என்று கேட்ட தெய்வம். அப்படிப்பட்ட தெய்வம் நம்மளுடைய நல்ல தெய்வம். உங்களுடைய வாழ்க்கைக்கு உங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் செய்து முடித்துட்டு தான் தேவன் உங்களை பார்த்து சொல்ற, பயப்படாதே, எல்லாம் நன்மைக்காகவே நடக்கிறது. உனக்கு தேவையை நான் சந்திப்பேன். உன்னை நடத்த வேண்டிய வழியிலே நடத்துவேன். காரியங்களை வாய்க்க பண்ணுவேன். உன்னுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் நான் பண்ணுவேன். அவர் உங்களை பார்த்து சொல்லுங்க. பிரியமானவர்களே, நீங்க எதை குறித்தும் சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. உங்களை நடத்துகிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் யார் என்பதை நினைத்துக் கொள்ளுங்க. அப்பொழுது உங்களுடைய விசுவாசம் பலனடையும். நீங்கள் விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாறுவீர்கள். சரிங்களா? நாம் ஜெபிப்போமா? அன்பு தகப்பனே, கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறனாலே நாங்கள் விசுவாசத்தில் நிலவினப்பட்டு இருக்கலாமானே, நாங்கள் சோர்ந்து போய் இருக்கலாமானே, என்னத்தை என்று நாங்கள் மனமடிந்து நிற்கலாமானே. ஆனால் தேவனோ நீர் எங்களுக்காக ராவும் பாகலும் அவனிடத்தில் மன்றாடி கொண்டிருக்கிறேன். அவன் அப்படித்தான் சொல்லுவான், என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று அவன் கேட்பான். ஆனாலும் நீர் அவன் வாழ்க்கையை மாற்றி நிறுத்தும் என்று நீர் எங்களுக்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கிறேன். நீர் எங்களுக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறேன். அப்படியே எங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறான் சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த காணொலி வழியாக யாரெல்லாம் வேதனையோடு துக்கத்தோடு என் வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லி வேதனையோடு நிற்கிறார்கள், அவர் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆறுதல் படுத்துகிறாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அவங்க செய்கிற காரியங்களை வாய்க்கப்படுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். வாழ்க்கையை உயிர் மீச்சு செய்கிறார் சொல்லி ஜெபிக்கிறேன். நான் தாவீது எப்படி நாளுக்கு நாள் ஒவ்வொரு காரியத்திலும் புதிதாய் காண்பி புதிய 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 காரியங்களை அவன் செய்தானோ, அதே போல அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் புதியவைகளாய் மாறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசு என்னும் அதிகாரம் உள்ள நாமத்தில் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசு என்னும் அதிகாரம் உள்ள நாமத்தில் நிர்மூலமாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். பலப்படுத்தும் சகாயம் பண்ணும் நன்மையினால் முடிசூட்டுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசு என்னும் அதிகாரம் உள்ள நாமத்தில் எல்லா ஆசீர்வாதங்களையும் எடுத்து சொல்லி ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கருமையான தேவச்சனமே, ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க, ஒரு நாள் மனம் அடிஞ்சு போகாதீங்க. நல்ல தேவன் நன்மைகளை மாத்திரம் செய்கிறவர். ஒரு நாள் நமக்கு தீமை செய்யவே மாட்டார். தீமை போன்ற காரியங்கள் தோன்றலாம், முடிவோ நன்மையாயிருக்கும். தேவன் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.